வணக்கம். திருக்குறள் அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள் 46. குறள் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது என்ன? பொருள்: ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன? நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். திருக்குறள் அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள் 47. குறள் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. பொருள்: அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் வாழ முயல்கின்றவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகின்றவன் ஆவான். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். திருக்குறள் அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள் 48. குறள் ஆற்றின் ஒழுக்கி அறனிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. பொருள்: மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்தாரை விட மிகச்சிறந்த வல்லமையுடைய வாழ்க்கையாகும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். திருக்குறள் அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள் 49. குறள் அரணன் பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன்பழிப்ப தில்லாயின் நன்று. பொருள்: அரண் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றமில்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். திருக்குறள் அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள் 50. குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பொருள்: உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். நன்றி. வாழ்க வளமுடன்.